ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு OOR சமையல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து மதியானம் லஞ்ச் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் சிவானி பைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. அது எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் வந்து சிவானி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு பாட்டு பாடியிருக்கா. அந்த பாட்டும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் இருக்க போது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருக்கும் இந்த வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இன்றைக்கி பிளாக் எடுத்துகிட்ருக்கேன். காலைல இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, காலைல வாக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு 7 மணி போல் ஆகிட்டுருக்கு இப்போது. சரி, நம்ம காலையில் அந்த வாக்கிங்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போது நல்லா சூப்பராக நடந்துட்டு வந்து நான் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன்னா, நான் வந்து பூரிக்கு வந்து கிழங்கு தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Bike is fixed now. Now I'm gonna ride it. All inside. I want to jump with all my might. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன். சிவானி ஒரு பாட்டு வேறு பாடியிருக்கா லாஸ்ட்டில். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டாக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பூரிக்கு தான் மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இதையும் போட்டு இதை நம்ம நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வர அளவுக்கு. இந்த மாதிரி கிழங்கு செய்யும்போது இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்தோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த வாசனையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு வெங்காயம், கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டுட்டு கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிழங்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவும் போட மாட்டோம். அதுக்காக பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா போட்டுக்கலாம். கிழங்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நிறையா போடணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் கூட கொஞ்சமாக நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் போல் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா அதோட பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம்லாம் போனோன்னே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு வதக்கி விட்டுக்க போகிறோம். நம்ம இது ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல, சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போல் நல்லா வதக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். நான் ரெடியாக கொஞ்சம் வச்சுருக்கேன். நேற்றே வேக வச்சுட்டேன். நம்ம உருளைக்கிழங்கெலாம் வேக வச்சுருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த நேரத்தில் கூட மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கையும் மசித்து வச்சுருந்ததையும் போட்டாச்சு. இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு இருக்குல்ல, அதை நல்லா கரைச்சிட்டு இதில் நான் ஊற்ற போகிறேன். அந்த கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் தனித்தனியாக தெரியாமல் நல்லா பிளெண்ட் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா அந்த பொட்டுக்கடலை மாவையும் கரைச்சி வச்சுருந்தேன் கட்டி இல்லாமல், அதையும் ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நமக்கு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அடுத்ததாக கூட நான் இடையிலேயே மாவு அரைக்கிறதுக்காக கிரைண்டரை போட்டிருக்கேன். சரி, காலையே வேலையை முடிச்சிடலான்னு ஃபஸ்ட்டாக வெந்தயத்தை தான் போட்டு அரைச்சிட்ருக்கேன். நம்ம காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யும் போதே இந்த வெள்ளம் முடிச்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அதுவும் இல்லாமல் நைட்டுக்கு மாவும் புளிச்சிரும். தோசை இட்லிலாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால் காலையிலே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சரி, முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு காலையில் எல்லாத்தையும் அரைச்சிட்ருக்கேன். நைட்டே ஊற வச்சுருந்தேன். இடையிலே பார்த்திங்கன்னா நம்மளோட கிழங்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதித்து வந்துருச்சு. மேலாப்பில் நம்ம மல்லி இலையை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்குனா நம்மளோட சூப்பரான ஒரு பூரி கிழங்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பூரி மசாலா கிழங்கு எப்படினாலும் நம்ம சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தா கூட நாங்கள் வந்து அந்த மாவெல்லாம் தேய்ச்சி ரெடியாக வச்சுருந்தேன்.
நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு பொரியாக சுட்டு எடுக்க போகிறேன். நான் இந்த மாவு பிசைஞ்சதை காமிக்கல. நான் பெருசாக எதுவும் செய்யலை. அந்த உப்பு தண்ணி ஊற்றி மட்டும் மாவை பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஒரு 1 ஹவர் போல் நல்லா ஊற வச்சுருந்தேன். காலைல வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நமக்கு அப்போ தான் நல்லா அந்த பூரி நல்லா எலும்பி வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து என்ன செய்கிறேன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பொரித்து வச்சுக்க போகிறேன். பூரியெல்லாம் நமக்கு சனி ஞாயிறுனா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிட நினைப்போம்ல, அது மாதிரி நாங்களும் இன்றைக்கி வித்தியாசமாக யோசித்து இன்றைக்கி பூரி கிழங்கு சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. காலையில் எண்ணெயாச்சும் ஒன்றாச்சும் அதை டயட்லாம் மறந்தாச்சு இன்றைக்கி. நல்லா சூப்பராக வருது. ஃபஸ்ட்டு பூரி நல்லா சூப்பராக வந்துச்சுல. எனக்கு அதிசயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பூரி போட்டாலே அது பெருசாக உப்பி வராது. நல்லா வந்துருந்துச்சு அன்றைக்கி பூரி. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிழங்கு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி கிழங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோதான். இப்போ நான் எல்லா பூரியும் சுட்டு எடுத்தாச்சு. அடுத்தான் வந்து நான் சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறேன்னா, மாவு ஓடிட்டு இருந்துச்சுல, அதை தான் நான் எடுக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு 1/2 அன் ஹவர் போல் மாவு நல்லா உளுந்து மாவு இப்போ இந்த மாதிரி நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. நம்ம உளுந்து மாவு அரைக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான வேலை நல்லா நம்ம டைமை பார்த்துட்டே இருக்கணும். கரெக்டாக 1/2 அன் ஹவர் தான் ஓட வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிடணும். நான் பார்த்திங்கன்னா எல்லா உளுந்து அரிசிலாம் அரைச்சிட்டு இப்போ எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து ஒரு 2 கை எக்ஸ்ட்ராவே உளுந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதனால் இப்போது ராகி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஒரு 2 கப் அளவுக்கு ராகி மாவு, அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு கரைச்சி வச்சோன்னா இது நமக்கு கொஞ்சம் சைட்லேயே இட்லி தோசைலாம் ஊற்றிக்கலாம் புளிக்க வச்சு. நான் எப்போ அரிசி உளுந்து அரைச்சாலும் ஒரு 2 கை எக்ஸ்ட்ரா போடுவேன் உளுந்து. அந்த மாவை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சு கரைச்சி வச்சுக்குவேன். ஏன்னா இங்கே ராகிலாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அரைக்க முடியாது. நமக்கு இங்கே மாவு தானே கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி கலந்து வச்சிட்டோன்னா நம்ம மாற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல. அதனால் இப்போ இட்லி மாவு, ராகி மாவு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை புளிக்க வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா ஒரு வாரம் நமக்கு சூப்பராக டிஃபனுக்கு வந்துடும். அடுத்தா கூட நான் வந்து பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டிஷ் வாஷரில் போட்டுட்டேன். நம்ம உடனே வேலையை முடிச்சோன்னா நமக்கு ஃப்ரீ ஆகிடும். அதுக்காக தான் அது பாட்டுக்கு நமக்கு ஓடிடும். அடுத்தா பார்த்திங்கன்னா சிவானி சைக்கிள் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு போன வாரம் போல். சரி ஒரு வாரமாக அது என்ன பண்ணுறதுனே தெரில, யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறமா கடைக்கு போயிட்டு அதுக்கு ஏதோ பேட்ச் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அதை ஒட்டி பஞ்சர் ஓட்டலாம் அப்படின்ட்டு காத்தடிச்சு பட்டால் இவ்வளோ பெரிய ஆணி குத்திடுச்சு அந்த இதில், அந்த டயரில். சரி செக் பண்ணிவிட்டு அப்புறமா சரி இவர் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்ப்பார் ஜாலியாக. சரி அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பேட்செலாம் வாங்கிட்டு வந்து ஓட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சிவானி ஒரு வாரமாக சைக்கிள் ஓட்டாமல் ரொம்ப இதுவாக இருந்தா. இந்த பேட்ச் தான் அது. இதை தான் வச்சு அதில் பஞ்சர் ஓட்ட போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. அதை கழட்டி நம்ம இப்போ இந்த பேட்சை வச்சு நல்லா வெயிட் வச்சு அடிச்சுட்டு நம்ம அந்த டயர் இருக்குல்ல, அந்த வீலு அதில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம காற்றடிச்சு விட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா அதில் தான் ஃபிட் பண்ணிகிட்ருக்காரு அவர். ஆனால் இது கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா நாங்கள் சைக்கிள் வீணாக போயிடும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா இந்த சைக்கிள் வாங்கி ரொம்ப 1 வருஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே பஞ்சர் ஆனால் கொஞ்சம் வீணாக போயிடுச்சே அப்படின்னு நினச்சோம். ஆனாலும் அது ஏதோ பஞ்சர்லாம் ஓட்டி சிவானி ஜாலியாக ஓட்டினா. ஆனால் இங்கே சைக்கிளை வந்து பைக்குன்னு தான் சொல்லுவாங்க. சிவானியோட பைக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த வீலெல்லாம் வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து காற்றடிக்க வேண்டியதான். இந்த மாதிரி வேலைலாம் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பார்ப்பார் பசங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா காற்று அடிச்சிட்ருக்கோம். சிவானிக்கு வந்து மூடே அவுட் ஆகிடுச்சு. என் சைக்கிள் போயிடுச்சு, என் பைக் உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அப்புறம் இதெல்லாம் போட்டு கொடுத்தோன்னே செம ஹாப்பி ஆகிட்டாவ. இப்போ இந்த வீல்லையும் அடைச்சிட வேண்டியதான். ஒரு வீல் தான் பஞ்சர் ஆணுச்சு. அந்த பஞ்சர் ஓட்டிட்டு இப்போ அந்த வீலில்
செட் பண்ணிவிட்டு இப்போ காற்றடிச்சா நம்மளோட சூப்பராக சைக்கிள் ரெடி ஆகிடும். இப்போ சிவானி ஓட்டி என்ஜாய் பண்ண போகிறா. Guys, my bike is fixed now. Now I'm gonna ride it. She is super duper happy. No, not even a sound of my training wheel. Oh, training wheel sound வரல. சூப்பரா ஓட்றடி. Good job டி. அவ்வளவுதான் பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டேன். Okay, this is fine. All good? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன். அதில் ஒரு 2 தக்காளி போல் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கரைச்சிக்க போகிறேன். கட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம இப்போ நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கை வச்சு காய்ச்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த அரிசி கழுவின தண்ணியில் தான் நான் புளி கரைச்சேன். தக்காளிலாம் போட்டு கரைச்சாச்சு. நம்ம இதில் ராவாகவே போட்டுக்கலாம். வெங்காயத்தெல்லாம் ஒரு வெங்காயம், கட் பண்ண வெங்காயம், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் போல் தனியாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறமா பச்சை மிளகாய் ஒரு 4-5 போல், ஒரு 4-5 பல்லு போல் பூண்டும் தட்டி வச்சுருந்தேன். அதையும் போட்டிருக்கேன். அடுத்ததாக கூட நான் வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இது கிராமத்து ஸ்டைலில் இந்த மாதிரி வைப்பாங்க எங்கள் பாட்டி. அந்த குழம்பு கூட்டி வச்சேன்னு சொல்லுவாங்களே, குழம்பு கூட்டி வச்சு மீன் குழம்பு வைப்பாங்களே, அந்த ஸ்டைல் இது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ மீன் குழம்பு வைக்க கற்றுக்குறவங்க கூட இந்த மீன் குழம்பை ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம மீன் குழம்பை கூட்டி வச்சாச்சு. இதை நம்ம தாளித்து நம்ம கொதிக்க வச்சுக்க போகிறோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. அப்புறமா வந்து நான் வடகம் போட்டிருக்கேன். வடகம் நீங்கள் இருந்தால் போடலாம், இல்லை அப்படின்னா கூட வேண்டாம். வெறும் வெந்தயமே போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 கத்து அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம கூட்டி வச்சுருந்தோம்ல மீன் குழம்பு, அதையும் ஊற்றி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கூட நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நம்ம மீன் குழம்பு கம கம கமன்னு செமையாக வாசம் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. நான் வந்து இன்றைக்கி மாங்காய் போட்டு தான் வைக்க போகிறேன். ஏன்னா இப்போ சீசனாக இருக்கிறதுனால மாங்காய் கிடைக்கிது. அதனால் எல்லா மீன் குழம்புலையும் மாங்காய் தான். மாங்காவும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி இன்னொரு மீன் குழம்பு கூட போட்டிருக்கேன். அது கூட நிறையா பேர் வச்சு பார்த்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. உங்களுக்கு வேணால் அந்த வீடியோ லிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். அடுத்ததான் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த மீனெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். நான் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இடையில வேறு கட் பண்ணி வச்சுருந்தேன். நமக்கு உப்பு காரெல்லாம் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீனை போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் மெதுவாகவே கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா மீன் வெந்துச்சுன்னா கொஞ்சம் உடஞ்சிரும்ல. அதனால் நமக்கு அந்த முழுசாக எடுத்து வச்சு சாப்பிட்டா தான் ஜாலியாக இருக்கும். அதனால் உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய்லாம் எதுவும் அரைச்சி ஊற்ற வேண்டாம். இப்படியே வச்சா கூட சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே மீன் வெந்துருச்சு. நம்ம நல்லா அந்த கருவேப்பிலை இலையெல்லாம் தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டான கிராமத்து ஸ்டைலில் ஒரு ஈஸியான மீன் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பு. அடுத்தா நான் வந்து இடையில என்ன செய்கிறேன்னா மீன் கொஞ்சம் வறுத்துட்ருக்கேன். நான் இதுக்கு பெருசாக புது ரெசிபிலாம் எதுவும் ட்ரை பண்ணல. உப்பு மிளகாத்தூள் அந்த மாதிரி தான் போட்டு வறுத்துட்ருக்கேன். ஒரு 2 hours கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு இப்படி தான் இருக்குது. சிவானி இப்போ ஒரு பாட்டு பாட போகிறா. Sing a song? Yeah? Come on, let's sing a song now. From the top of my head, way, way down to my toes, I can't keep it all inside. I want to jump with all my might. From the top of my head, way, way down to my toes, I can't keep it all inside.
I want to dance with all my might. Everybody, everywhere, raise your hands up in the air. Say Jesus, Jesus, Jesus is alive. Everybody, everywhere, raise your hands up in the air. Say Jesus, Jesus, Jesus is alive. From the top of my head, way, way down to my toes, I can't keep it all inside. I want to jump with all my might. From the top of my head, way, way down to my toes, I can't keep it all inside. I want to dance with all my might. Everybody, everywhere, raise your hands up in the air. Say Jesus, Jesus, Jesus is alive. Everybody, everywhere, raise your hands up in the air. Say Jesus, Jesus, Jesus is alive. டன். Hey, that's a good job. சிவானி பாட்டெலாம் இப்போ முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.